Savegrace hit session December 10. ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டிக்கான லிங்க் இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சினால ஃபோசில் ஃபியூவல்லேருந்து ரெனியூபிள் எனர்ஜி போகணுங்கிற போது ஆல்ரெடி உலகம் வந்து ஃபுட் செக்யூரிட்டினால இன்செக்யூரிட்டினால ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ இப்போது டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப் நேஷன்ஸ் ரெனியூபிள் எனர்ஜியில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட்டாக இந்த ஃபோசில் ஃபியூவலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபுட் செக்யூரிட்டி வந்து பெரிய லெவலில் இன்னும் த்ரெட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ரைட் டு டிஸ்கனெக்ட். ஒரு எம்ப்ளாயி அவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி கம்பெனிக்கு லாயல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அந்த பேலன்ஸை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட் ஆகணும். நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா அண்ட் யூஎஸோடைய ரிலேஷன்ஷிப் ஆஃப்டர் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அதோடைய திடத்தன்மையை வந்து இப்போது அதை பற்றி நான் கேஸை விசாரிக்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பவர் மர்ச்சரி இந்த கேஸ்லேருந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம் மாஸ்க் இருக்கக்கூடிய இடம் வந்து ஆல்ரெடி டெம்பிள் இருந்ததாக சொல்லி கேசஸ் வந்து கொண்டு வராங்க. இந்தியாவுடைய செக்குலரிசம் வந்து பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இது. தென் இப்போது சிரியாவில் வந்து ஆட்சி மாறி இருக்குது. ஐ மீன் சிவில் குரூப் வந்து அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான திங். தென் அப்பார்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் அதர் ஃபுட் ஐட்டம்ஸ் மீட்டு எந்தெந்த இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக ஒரு டீட்டெயில். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் எடிட்டோரியல் எடுத்துக்கோங்க, எனர்ஜி டிபெண்டன்சி அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எனர்ஜி பாவர்ட்டி வந்து டெவலப்பிங் அண்ட் டெவலப்டு அண்டர் லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ அது அக்ரிகல்ச்சர் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் வெவ்வேறு மாதிரியான பாலிசிஸ் மெஷர்ஸில் நம்ம அணுகுமுறை பண்ணுறோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. இப்போ வேர்ல்டு பேங்க் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்ட்டாக நீங்கள் அணுகக்கூடாது. ரெண்டையும் ஒன்று சேர்த்து வந்து நீங்கள் ஒரே மாதிரியான பாலிசி மெஷர்ஸை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. தென் ஃபுட் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்சினால இந்த பயிர்கள் வந்து சரியான சீசனில் வந்து க்ராப் பண்ண முடியலை. ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூனில் வரக்கூடிய சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை அடிக்கடி ஃப்ளட்டு வர்றதாக இருக்கட்டும், இல்லை அன்எக்ஸ்பெக்டட் க்ளவுட் பர்ஸ்ட் வர்றதாக இருக்கட்டும். ஸோ இதனால் கிளைமேட் சேஞ்சினால் அந்த ஹீட் வேவ்ஸு ஸோ பெரிய லெவலில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது போக பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே வருது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து டில் 2064 or 5 இந்த டியூரேஷன் வரைக்கும் பாப்புலேஷன் வந்து அப்லிஃப்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப் டு 1.6 பில்லியன் வர வரைக்கும் இந்தியன் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லாம் போகும். ஆஸ் ஆஃப் நவ் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் 2.5 பில்லியன் அரௌண்ட் இருக்காங்க. ஸோ இது லேட்டர் டேஸில் இன்னும் பாப்புலேஷன் க்ரோத் ஆகிக்கிட்டே வரும்போது ஃபுட்டுக்கூட தேவை வந்து அதிகரிக்குது. அண்ட் ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் லேண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா டிக்ரேட் ஆகிடுச்சு. இந்த க்ரீன் ரெவல்யூஷன், மோர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இது போக ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்ஸு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால லேண்டும் டிக்ரேட் ஆகிடுச்சு. எனர்ஜிக்கான நீட் அதிகமாகிட்டு வாட்டர் டெப்ளீட் ஆகிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இப்போ பெரிய லெவலில் த்ரெட்டன் ஆகுது. நிறைய பாப்புலேஷன் வர்றாங்க. இப்போது ஆஃப்ரிக்காலாம் பார்த்திங்கன்னா இப்போது 3rd ஃபேஸில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் பாப்புலேஷன் வந்து அங்கே பல்ஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ பீப்புளுக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ அதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போது மோர் த்ரெட்டனாக இருக்குது ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. தென் ஆல்சோ இன்இக்வாலிட்டி, அதுவும் வந்து ப்ரொடக்ஷனை வந்து பெரிய லெவலில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தரில் சொல்லியிருப்பாங்க. எனர்ஜி செக்யூரிட்டி, எனர்ஜி சிஸ்டம் எல்லாம் பெரிய லெவலில் பாதிக்குன்னா ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன். இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் வந்து வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஆயில் சப்ளையில் வந்து நிறைய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் சப்ளையில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸில் வந்து ப்ரைஸ் கேப் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக இந்த உக்ரைன் வார் அப்போ கொண்டு வந்தாங்க. 1970s பார்த்தீங்கன்னா ஆயில் எம்பாகோ, இந்த ஒபாக் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டல் ஃபார்மேஷன். ஒரு குரூப் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா ப்ரைஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே அந்த மாதிரியான ஒரு டைமில் தான். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது, இந்த ஆயிலுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லா நாடோடைய பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. எஸ்பெஷலி டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் விச் ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் திஸ் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ அப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ஒரு பெரிய ஃபிக்ஸிங் ஃபேக்டராக இருக்குது. தென் அவுட்டேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போது நிறைய தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த டீசல்ஃபரைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டு வர முடியல அவங்களுக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ பொல்யூஷன், ஓல்டு அவுட்டேட்டட் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் எனர்ஜி ப்ரொடியூசிங் யூனிட்ஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக கிடையாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்குது, அவுட்டேட்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கார்பன் எமிஷனை இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ இதெல்லாமே வந்து எனர்ஜி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது போக ஃபோசில் ஃபியூவலில் இருந்த அந்த டிரான்சிஷன் இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சில் அதிகமாக பேசப்படுறது. ஃபோசில் ஃபியூவலை விட்டுட்டு ஹேட் டு மூவ் ஆன் டு ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ இதில்
நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா ரெனியூபிள் எனர்ஜியை கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ சோலார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வால்டாயிக் செல்ஸ். ஸோ அதுக்கு வந்து நிறைய மினரல்ஸ் வந்து தேவைப்படுது அந்த பிளேட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. இந்தியாட்ட அந்தளவுக்கான மினரல் ரிசோர்ஸஸ் வந்து கிடையாது. ஸோ அப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் செட்டப் பண்ணணும்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். வேறஸ் நீங்கள் விண்ட் மில் செட்டப் பண்ணணும்னா அதுவும் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப் நேஷன்ஸ்னால பெரிய லெவலில் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது போக நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூக்ளியர் இஸ் நாட் ரெனியூபிள், பட் இட் இஸ் நான்-ஃபூசில் ஃபியூவல். ஸோ அப்போ அதுக்கு வந்து பெரிய லெவலில் செட்டப் தேவைப்படும், சேஃப்டி மெஷர்ஸ் தேவைப்படும், எக்ஸெட்ரா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இந்த ரீசனில் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி இமீடியட்டாக நீங்கள் ரெனியூவபிள்லேருந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஃபோசில்லேருந்து ரெனியூவபிளுக்கு மாறுங்க அப்படிங்கிறது ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது இட் நீட்ஸ் லாட் ஆஃப் மணி டு பி இன்ஃப்யூஸ்ட். இப்போ நடந்த இந்த UNFCCCயில் வந்து வெறும் $300 பில்லியன் தான் பார்த்தீங்கன்னா 2035 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது வேர்ல்டு பேங்க்குடைய கணிப்பு பிரகாரம் அட்லீஸ்ட் ஒரு $3 to $4 பில்லியன் வந்து $3 to $4 ட்ரில்லியன் வந்து ஒரு இயருக்கு வந்து தேவைப்படும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அது டெவலப்ட் கண்ட்ரிஸ் ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அட்லீஸ்ட் 1.3 பில்லியன் ட்ரில்லியனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். பட் இட் வாஸ் கன்க்ளூடட் ஒன்லி வித் $300 பில்லியன் அப்படிங்கிறது இட்ஸ் கொஞ்சம் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் டெவலப்பிங் அண்ட் லீஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னால ஃபாஸ்ட்டாக அதுக்குள்ளே மூவ் ஆக முடியாது அப்படிங்கிற ஒன்று. ஓகே ஃபைன். ஸோ இப்போது அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு வந்து இந்த எனர்ஜி கார்பன் எமிஷன் இதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% ஆஃப் த குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஜென்ரிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்த்தோன்னா 85% அபவ் பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் இண்டஸ்ட்ரி, தென் டொமஸ்டிக் பர்பஸ். டொமஸ்டிக் பர்பஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ டெப்ளிஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். அதுக்கு நம்ம அதிகமான மோட்டர் பம்ப் மூலியமாக தான் வாட்டர் வந்து வெளியே எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நிறைய ஃபியூவல்ஸ் வந்து ஃபோசில் ஃபியூவல் தான், டீசல், பெட்ரோல். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோசில் ஃபியூவல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது போக மெக்கானைசேஷன், டிராக்டர்ஸ் இல்லை அதர் மெஷினரிஸ் எல்லாமே வந்து ஃபோசில் ஃபியூவல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபெர்டிலைசர்ஸ் அதோடைய ப்ரொடக்ஷனுக்கு அந்த கம்பெனிஸ் வந்து தீஸ் ஃபோசில் ஃபியூவல்ஸ்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ஒரு விசியஸ் சைக்கிள் அக்ரிகல்ச்சர் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்து அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். இது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபோசில் ஃபியூவலில் வந்து ரிலை பண்ணி தான் இருக்குது. அண்ட் அந்த எனர்ஜி ப்ரைஸ் அப்படிங்கிறது அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் பெரிய லெவலில் ஃபுட் செக்யூரிட்டியை வந்து த்ரெட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ரஃப் சென்ஸில் பார்த்தோன்னா வேர்ல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 பில்லியன் பீப்புள் வந்து இப்போது ஃபுட் செக்யூரிட்டியில் வந்து ரிஸ்கில் இருக்காங்க. ஸோ பிட்வீன் 2020 2023 வரைக்கும் பார்த்தோன்னா நியர்லி 11.8% குளோபல் பாப்புலேஷன் வந்து ரொம்ப சிவியரான இன்செக்யூரிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், இது போக 2028 இந்த நம்பர் கிட்டத்தட்ட 956 மில்லியனாக வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னும் இந்த ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்தராக அந்த ரெனியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து $500 பில்லியன் வரைக்கும் ஆஸ் ஆஃப் 2022 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதர் சைடில் ஃபோசில் ஃபியூவலுடைய கன்சம்ஷன் வந்து அதுவும் குறையலை, அதுவும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யூரோப்பியன் நேஷன்ஸ் ஆல்ரெடி அவங்களுடைய டொமஸ்டிக் ஃபோசில் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் எக்ஸாம்பிள் யூஎஸ்எஸ், பிரேசில், கொயானா இவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை வந்து கேஸ் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன காமிக்கும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்லி புட்டிங் அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப் நேஷன்ஸ் எதுவுமே அதை வந்து சீரியஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டிக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ எனர்ஜி பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் குளோபல் இன்இக்வாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இவங்க இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து கொண்டு வர சொல்கிறாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயும் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக தே கேன் பிரிங் அவுட் தட் ரெனியூவபிள் எனர்ஜி, சோலாராக இருக்கட்டும் இல்லை எனி பயோ பேஸ்டு ஃபியூவல் ஆகட்டும். இப்போ ஹைட்ரஜன் ஃபியூவலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
ஸோ இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலை வந்து அவங்களால ஈஸியாக கொண்டு வந்துட முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் லோவர் இன்கம் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இந்த எனர்ஜி டிமாண்டுங்கிறது இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஸ்மால் ப்ரைஸ் சப்ளைலேயோ இல்லை ப்ரைஸ்லேயோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் ஃபுட் செக்யூரிட்டியாக டேரெக்டாக போய் அட்டாக் பண்ணும். இது போக வெதர்னால ஆல்ரெடி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து எனர்ஜி ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த பவர் வந்து கனெக்ஷன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது டிரான்ஸ்மிஷன் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆஸ் டெவலப்ட் கண்ட்ரீஸில் வந்து தே ஹேவ் அ வெரி குட் கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் தே ரெடியூஸ் த லீக்கேஜஸ் ஆஃப் த பவர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன். இது மாதிரி நிறைய வேஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூரல் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாகவே வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ இதில் ஒரு கேஸ் ஸ்டடி சப்சஹாரன் ஆஃப்ரிக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் அவங்களுடைய பெர் ஹெக்டேர் ஒரு ஹெக்டேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர் விதம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் ஆவரேஜை விட குறைஞ்சிருச்சு. பிகாஸ் அவங்களால வந்து எனர்ஜிக்கு வந்து பெரிய லெவலில் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட இந்த இயர் பார்த்திங்கன்னா இம்போர்ட் 2021 இந்த இயரில் கிட்டத்தட்ட 1.9 பில்லியன் அமௌண்ட் வந்து ஃபர்டிலைசர் இம்போர்ட்டுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 2016 உள்ளது. இது 2021 கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கான அமௌண்ட்டு. பட் ஸ்டில் இது வந்து வெரி லோ ஃபர்டிலைசர் தான் வந்து இப்போ வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபெர்டிலைசர் ப்ரொடியூசிங் யூனிட்ஸ் வந்து அதிகமான ஃபோசில் ஃபியூவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நேச்சுரல் கேஸ், இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப பேஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 80% பார்த்திங்கன்னா அமோனியா சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் 20% வந்து பவர் ஜென்ரேஷன் ப்ராசஸ்க்கும் இந்த நேச்சுரல் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய ப்ரைஸில் வரக்கூடிய சேஞ்சஸும் ஃபெர்டிலைசர் காஸ்ட்டை வந்து டைரெக்டாக பாதிக்கும். தர்பை ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத வந்து குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி வந்து கொஸ்டின் பண்ணும். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்கும்போது சைனா வந்து 2021 பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து பேன் பண்ணாங்க அவங்க கண்ட்ரியில். ஸோ இது வந்து ஓவரால் குளோபல் ஃபுட் செயினில் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. எஸ்பெஷலி இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம 60% டை அமோனியம் பாஸ்பேட் ஃபெர்டிலைசர்ஸை வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைம் வந்து இந்தியாவுடைய கிராப்பிங் சீசனில் பயிரிடல் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு இந்த ப்ராப்ளம்னால அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்டு ஃபர்தர் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெனியூவபிள் எனர்ஜி வந்து டிப்ளாய்மெண்ட் அதை எங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ இதெல்லாம் வந்து ஈவனாக இல்லை வேர்ல்டு வைஸ் பார்க்கும்போது. ஹை இன்கம் கண்ட்ரீஸ்லாம் வந்து அதிகமாக டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 83% வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வேறு லோ இன்கம் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி லெஸ் மீகர் பர்சன்டேஜ் ஆஸ் ஆஃப் 2022. ஆல்ரெடி லோ இன்கம் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டிஃபெக்டாக தான் இருக்குது. இல்லை மேஜராக முன்னிலைப்படுத்தக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா சோலார் பவர்டு இரிகேஷன் அல்லது பயோமாஸ் எனர்ஜி தான். பட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதிகமான செலவானம் ஆகும். அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். இப்போ பேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சோலார் பேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பெரிய லெவலில் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணாது. ஸோ அப்போ ரெகுலராக அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், அது டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்தளவுக்கு இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னால முடியாது. ஸோ அதனால் அவங்க பெரிய லெவலில் மாறும். பட் இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாரிஸ் சமிட்லேருந்தே பெரிய லெவலில் வந்து இந்த சோலார் கிரிட் ப்ராஜெக்டை வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மேஜர்லி இந்த ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆர்குமெண்ட் வந்து ரொம்பவே ஆப்டாக வந்து இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் அதாவது இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 2 வேல வந்து டைவெர்ட் பண்ணப்பட்டு. ஒன்று ஃபுட் செக்யூரிட்டி, ஃபீடிங் பீப்புளுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் பயோ எனர்ஜி. இப்போ எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இந்தியா தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பயோ எனர்ஜி அப்படிங்கும்போது அதுக்குன்னு தனியாக க்ராப்ஸு, இப்போ கார்ன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அக்ரிகல்ச்சர் லேண்ட் மேலே இன்னும் ப்ரெஷர் வந்து
வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து ஹங்கர், பசி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ வேர்ல்டு ஃபுட் செக்யூரிட்டி அவுட்லுக் அதோடைய எஸ்டிமேட் பிரகாரம் ஒரு பேசிக் கலோரிக் நீட்ஸ் இந்த வேர்ல்டில் ரொம்ப பின்தங்கிய மக்கள், வல்னரபிள் செக்ஷன்களுக்கு இந்த பேசிக் கலோரிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட $90 பில்லியன் வந்து ஒவ்வொரு வருஷமும் டில் 2030 வரைக்கும். ஏன் 2030 சொல்கிறாங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோடைய டார்கெட் இயர் வந்து 2030. ஸோ அது வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. இது போக குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய மால் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் ரொம்ப அனிமியா இந்த மாதிரியான ப்ராப்ளம், இல்லை ஸ்டண்டிங், இல்லை ஒபேசிட்டி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு $11 பில்லியன் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டோட்டல் இந்த குளோபல் ஃபுட் சிஸ்டமை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $300 to $400 பில்லியன் வந்து ஆனுவலி தேவைப்படும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 0.5% தான் குளோபல் ஜிடிபியில், வேர்ல்டு டோட்டல் ஜிடிபியில் 0.5% தான். பட் ஒரு டெவலப்பிங் ஆர் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியோடைய 95 to 100% ஆஃப் த ஜிடிபி காஸ்ட் வந்து இது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து ஆத்தரில் வந்து பேசியிருப்பாங்க. இது போக அனதர் ஒன் கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய மினரல் வெல்த், ஆஃப்ரிக்காவுடைய மினரல் வெல்த். நமக்கு ஆல்ரெடி நம்ம ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருப்போம். ஸோ இல்லை அங்கே ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய லித்தியம் ரிசோர்ஸஸ், காப்பர் ரிசோர்ஸஸ், பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% ஆஃப் த வேர்ல்டு ரிசோர்ஸஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கா இஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் ரிச் நேஷன். பட் ஆஃப்ரிக்கா இஸ் ஆல்சோ இன்ஃபெக்டட் ஆஃப் க்ரோனி கேபிட்டலிசம். அதாவது இப்போ ரிச்சர் பீப்புள் கமெண்ட் கிராப் ஆல் தோஸ் ரிசோர்ஸஸ், பட் ஆனால் அதோடைய பெனிஃபிட்ஸை வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அதாவது நம்ம கன்வென்ஷனல் பயோடைவர்சிட்டியில் ஒரு டேர்ம் பார்த்துருப்போம், ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்ட்டு. அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட்டை வந்து அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து நடக்கிறது இல்லை. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அண்டர் டெவலப்ட் நேஷன்ஸ். டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாமே இல்லை பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது இதில் ஆத்தர் ஃபைனலாக என்ன முடிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் எனர்ஜி இதெல்லாம் ஓகே, பட் இன்க்ளூசிவ் பேஸ்டில் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத இதில் வந்து மேஜராக வந்து முன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் போயிடலாம். ஸோ இந்தியா நீட்ஸ் ரைட் டு டிஸ்கனெக்ட். ஸோ இப்போது நம்ம நார்மலாக ஒர்க் போகிறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஐடி ஊழியர் வந்து ஸ்ட்ரெஸ்னால் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கிள் தான் இது. ஸோ ஹிந்துவில் எடுக்கப்பட்ட டேட்டாஸ் பிரகாரம் அவங்களுடைய ரிப்போர்ட் என்ன சொல்கிறேன்னா, அதாவது ப்ரொஃபஷ்னல் ஜாபில் இருக்கக்கூடிய இந்திய உமன்ஸ் வந்து ஆடிட்டிங், ஐடி அண்ட் மீடியா இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறதில்ல வீக்லி வந்து 55 ஹவர்ஸுக்கும் மேலேயும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது மார்ஜினலைஸ்டு குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ மார்ஜினலைஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சமே அதிகமான வேலை வாங்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி there's another study by ADP Research Institute. இதில் வந்து 41% இந்தியன் ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வேலைப்பளுனால பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு நிறைய நெகட்டிவ் பிஹேவியராக இருக்கட்டும், ஹெல்த்தியாக இருக்கட்டும், நெகட்டிவான இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆத்தர் வந்து ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு லா பற்றி பேசியிருக்காரு. இந்த ரைட் டு டிஸ்கனெக்ட்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு எம்ப்ளாயி வேலை பார்ப்பவன், எம்ப்ளாயர் வேலை கொடுப்பவர். ஸோ இந்த எம்ப்ளாயி வந்து அந்த வேலைக்கு தேவையான ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்தியா பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸ். ஸோ இந்த 8 ஹவர்ஸ் மட்டும் அவர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கம்பெனியோடைய பழுவை வந்து தூக்கிட்டே அலையணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் பார்க்குறது. ஸோ ஃபுல் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஜாபு, மெயில்ஸு இதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் ஹெல்த்து, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் எல்லாமே பெரிய லெவலில் பாதிக்கப்படும். ஸோ அப்போ இந்தியாவில் இந்த ஒரு சட்டம் கொண்டு வரணும். அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கான ப்ரைவசியை அவங்க என்ஜாய் பண்ணணும். இந்த கம்பெனிஸ் வந்து எந்த காலத்தையும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம். இது ஃப்ரெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆல்ரெடி இந்த ரூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபைலை எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்ட்டு. போர்ட்டிகூரில் இதே மாதிரி ஒரு லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு
அப்புறம் அவங்கள வந்து எந்த வேலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எம்ப்ளாயர், அன்லஸ் அது வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா செப்பரேட் லாவே இருக்குது. அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களுடைய டிவைசஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ், மொபைல் ஆகட்டும், பேஜர் ஆகட்டும், வாட் எவர், இதை வந்து அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஆஸ்திரேலியாவில் வந்து ஃபேர் ஒர்க் லெஜிஸ்லேஷன் அமெண்ட்மெண்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேம் அயர்லாண்ட்லேயும் சேம் தான், அந்த ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான ஒரு சட்டம் இல்லை எக்ஸ்பிளிசிட்டாக, பட் இம்ப்ளிசிட்டாக நமக்கு சில சட்டங்கள் வந்து அதை வந்து அப்ஹோல்ட் பண்ணுது. ஆர்டிகல் 38 பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயம், வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு வெல்பீயிங் ஆஃப் த சிட்டிசன். வெல்ஃபேர் அப்படிங்கிறது நிறைய மீன்ஸில் இருக்கும். அதாவது ஈக்குவாலிட்டியை பற்றி பேசும், எகாலிட்டேரியன் சொசைட்டியை பற்றி பேசும், சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசும். அண்ட் ஆல்சோ வெல்ஃபேர் வில் ஹாவ் அன் அனதர் கனோட்டேஷன் ஆஃப் affirmative actions of the government, that is positive discrimination. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து வெல்ஃபேர், அதாவது ஒரு நல்வாழ்வை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து அத்தியாவசியம். தென் 39 clause E, இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து அதாவது ஹெல்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான பாலிசிஸை வந்து மேக் பண்ணணும். நமக்கு டிபிஎஸ்பியை பற்றி தெரியும், டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி. இது வந்து பை இட் செல்ஃபே பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் ஆப்ளிகேஷன் ஃபார் ஸ்டேட்ஸ்னால எப்போ இந்த பாலிசிஸை மேக் பண்ண முடியக்கூடிய ஒரு தருணம் வரும், அப்போ இதெல்லாம் வந்து லாவாக வந்து மாற்றிடணும். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், இந்திய சட்டங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸை வந்து முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய சட்டமாக இருக்கணும். இதை வயலேட் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ள வந்து கான்ஸ்டியூஷனை வந்து அந்த லா வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ். இப்போ ஆர்டிகல் 39 clause B அண்ட் clause C, இது வந்து வெல்த் ரிலேட்டடாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை ப்ரிவென்ட். ஆர்டிகல் 39 B clause B பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஈக்குவலி பற்றி பேசியிருக்கோம். 39 clause C பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்க. ஸோ இந்த மாதிரியான 2 இதுக்கு ரிலேட்டடாக சட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டும் ஆர்டிகல் 14 and 19 இதை வந்து வயலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பட் ரிமைனிங் இன் ஜென்ரல் யூ கேனாட் அப்ராகேட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த லாஸை வந்து மேக் பண்ணுறது டிபிஎஸ்பியும் நீங்கள் வந்து வயலேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கோர்ட் வந்து ஆய்ந்து உங்களுக்கு அதுக்கான ரூல்ஸை வந்து மேக் பண்ணுவாங்க. வெதர் த ரூல் இஸ் லா இஸ் வேலிடாக இல்லையாங்கிறத கோர்ட் சொல்லும், பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணும். ஓகே ஃபைன். ஸோ விஷாகா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், நமக்கு விஷாகா கைட்லைன்ஸை பற்றி தெரியும். ஸோ அந்த போஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் 2012 வந்து வந்திருக்கும். ஸோ அந்த செக்ஷுவல் ஒர்க்கில் அந்த ரைட் டு டிக்னிட்டி அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. தென் ரவீந்திரகுமார் டரிவால் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2021 கேஸை பார்த்திங்கன்னா இதில் வந்து கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது அதாவது இன்க்ளூசிவ் ஈக்குவாலிட்டி டு ரீசனபிள் அகாமடேட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறத, ரீசனபிள் அகாமடேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனுக்குள்ளே வரும். ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி பேசக்கூடியது. ஸோ மிஸ்டர் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தது, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய கூற்று பிரகாரம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் வந்து கண்டிப்பாக எம்ப்ளாயிக்கான அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸை பார்த்து அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான அவங்களுக்கு சில வசதிகளை வந்து செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அண்ட் ஈவன் தென் பிரதான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட் 2012 இதில் அங்கே உள்ள ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா சேம் விஷயத்தை தான் பேசியிருப்பாங்க. அதாவது சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த லா அவங்களுடைய ஆஃபீஸ் லாஸோ வாட் எவர் இட் மே பி ஜூனியர்ஸை இல்லை எம்ப்ளாயீஸை வந்து பெரிய லெவலில் டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஹியூமிலியேஷன் பண்ணக்கூடாது, அவங்கள இன்ஹியூமனாக ட்ரீட் பண்ணக்கூடாது. இதெல்லாமே வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் அகெயின் ரைட் டு டிக்னிட்டி அட் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது தான். ஓகே ஃபைன். ஸோ இப்போது நம்ம 2018 பார்த்திங்கன்னா எம்பி சுப்ரியா சுலே அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரைவேட் மெம்பர் பில்லு லோக்சபாவில் இது ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறது, பட் இன்னொரு வந்து பில் வந்து பாஸ் பண்ணப்படலை.
இதுக்கு பெனால்ட்டியாக வந்து அவங்க முன்மொழிஞ்சது பார்த்திங்கன்னா அந்த ஒரு எம்ப்ளாயர் டோட்டல் அவருடைய அந்த ஓனர் அவருடைய டோட்டல் ரெம்யூனரேஷன் எல்லா எம்ப்ளாயீஸ்ட்டு இருந்து பே பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து இதுக்கு நஷ்டஈடாக வந்து கொடுக்கணும். ஒருவேளை இவங்க வந்து இந்த லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டோட்டல் எம்ப்ளாயீஸோடைய டோட்டல் லாபத்துலேருந்து ஒரு பர்சன்டேஜ். ஓகே, டோட்டலாக இவங்களுக்கு சேலரி எல்லாம் வருது இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக லாஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாகுது, ஹார்ட் டிசீஸ் வருது, இது போக ஓவரால் ஹெல்த்தும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் பிரிட்டிஷ் டெலிகாம் ஃபார்ம் பிடி கூட சேர்ந்து நடத்தின ரிசர்ச்சில் வந்து ஹாப்பினஸ்க்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் நிறைய லிங்க் இருக்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து அண்டர்பின் வித் இட். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தியரிஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாகவே பேசியிருப்பாங்க. அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஆஃப் தி எம்ப்ளாயி வில் அஃபெக்ட் த ப்ரொடக்ஷன் ப்ராக்ரஸ் ஆர் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஆர்கனைசேஷன் கோல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ மிஸ்டர் ட்ரம்ப் 2.0 ஸோ வேர்ல்டு அண்ட் இந்தியா அவுட்லுக்கை பற்றி பேசியிருக்காங்க. பெருசாக இது ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பெருசாக நமக்கு வேல்யூவாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் எல்லாமே இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்லாம் எழுதியிருக்காங்க. பட் இதில் என்னென்ன இஷ்யூஸ் வந்து ரவுண்ட் அப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அந்த வேலை வந்து வி கேன் கோ த்ரூ வித் ஆர்டிக்கல் இன் தேட் மேனர். ஸோ மிஸ்டர் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வர போகிறாரு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் உக்ரைன் இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்குது. உக்ரைன் அண்டு ரஷ்யாவோடைய இஷ்யூ. இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் வந்து 1991 வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிறாங்க. அப்போது இந்த ஈஸ்டர்ன் யுஎஸ்எஸ்ஆர் இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக அவங்க வந்து கம்யூனிசம்லேருந்து கேபிட்டலிஸ்ட்டாக மாறுறாங்க. ஸோ நேட்டோ அப்படிங்கிற அமைப்பில் வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்து அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி பிரிஞ்ச இந்த பால்கன் நேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த லத்வியா, இந்த நியர்பை நேஷன்ஸ் எல்லாமே, எஸ்டோனியா, அதர் லாட் ஆஃப் ஸ்மால் நேஷன்ஸ் அண்ட் உக்ரைன் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து உடைந்து வந்த கண்ட்ரிஸ். இதில் உக்ரைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். பிகாஸ் உக்ரைன் வந்து பிளாக் சீயை ஒட்டி வரும். அண்ட் பிளாக் சீ ஒன்று மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கான ஒரு பெட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் டு சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பாக இருக்கட்டும், டியூரிங் இந்த ஃப்ரோசன் டைமில். பிகாஸ் நார்த் சி மேலே அந்த ஆர்டிக் ரீஜனில் ரஷ்யாவை சுற்றி வர நார்த் சி, ஸோ அது ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா பிளாக் சி வழியாக தான் போகணும். ஸோ ஒன்ஸ் இப்போது உக்ரைன் வந்து நேட்டோ கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் சீ ரூட்டை வந்து பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ ரஷ்யானால ஃபர்தராக மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ ரஷ்யாவோட ஸ்டாண்ட் என்னென்னா, உக்ரைன் வந்து நீங்கள் வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரியாக வந்து இருங்க, நேட்டோ கூட மெம்பர்ஷிப்புக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உக்ரைன் வந்து அதை கேட்குற மாதிரி தெரியலை. வேறஸ் அவங்களுக்கு அது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் யூஎஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரஷ்யா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் பண்ணலாம் எக்கனாமிக்கலாக. ஸோ அப்போது இவங்க கிரிமியா அப்படிங்கிற ஒரு ரீஜனை ரஷ்யா, அதாவது உக்ரைனுடைய ஒரு பகுதி, 2014 ரஷ்யா இதே மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு லேட்டர் வந்து ஒரு ரெஃபரண்டம் மாதிரி பீப்புள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அது ரஷ்யாவுடைய ஒரு பகுதியாக வந்து இணைச்சிடுறாங்க. அந்த கிரிமியா வந்து வெரி நியர் டு த பிளாக் சி. இப்போ உக்ரைன் வந்து அகெயின் நேட்டோ கூட ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால இப்போ அகெயின் உக்ரைன் மேலே வந்து தாக்குதல் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐதர் சைடு ரெண்டு பேருமே தப்பு தான். ஏன்னா அங்கே வந்து இறக்கிறது சிவில் கேஷுவாலிட்டிஸ் தான், காமன் மேன் தான் செத்துக்கிட்டு இருக்கான் இவங்களுடைய ஐடியாலஜிக்கல் வாரில். ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். ஸோ இப்போ ட்ரம்ப்போடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இவரோட புட்டினோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான சில சமிச்சைகள் காமிக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து யூஎஸோடைய ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் ரிலேட்டடான அண்ட் அவங்க குளோபல் பவராக நீடிக்க போகிறதுக்கான ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்ய வேண்டியது. ஸோ அப்போது உக்ரைனில் வந்து யூஎஸ் பின்வாங்குறது லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் தான். பட் ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சேம் ஒப்பீனியனில் ஆத்தரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் இஸ் த லீஸ்ட் பாசிபிலிட்டி தான்.
ஸோ தென் இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. அகெயின்ஸ்டு யூஎஸ்எஸ்ஆருக்கு அகெயின்ஸ்டாலாம் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதோடைய நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து வந்து அந்த எனிமி கண்ட்ரியை வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய இது ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் தான். வேறு அப்பார்ட் ஃப்ரம் தட் வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம அந்த சிரியா பிரச்சனையை பற்றி பேசுவோம். அதுக்கு பிஃபோர் பார்த்திங்கன்னா ஈரான் தான் மேஜர் கண்டக்டிங் இஷ்யூ. ஸோ அவங்க நிறைய நியூக்ளியர் ப்ரொலிஃப்ரேஷன், யுரேனியம் ப்ரொலிஃப்ரேஷன் உள்ளே பண்ணுறாங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க மேலே வந்து ஒரு பேன் வந்து விதித்தாங்க. ஓகே, ஸோ 2014 இந்த பேன் வந்து ஒரு அதை எக்கனாமிக் பேன் அப்படிங்கிறது, அதை டாலர் ரிலேட்டடாக ட்ரேட் பண்ணுறது அவங்களுடைய அலைட் கண்ட்ரிஸ் யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கி தான் இருப்பாங்க. ஸோ யூஎஸை வந்து மதிக்காத நாடுகள் லைக் சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கூட இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிப்பாங்க. பட் ஈரான் பொறுத்த வரைக்கும் இவங்க அதிகமாக அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்கிற இதில் வந்து ஒரு பேன், எக்கனாமிக் பேன் போடுறாங்க. ஸோ 2014 வந்து ஜாயின்ட் கோஆப்ரேட்டிவ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி P5 நேஷன்ஸும் ஜெர்மனி அண்ட் ஈரான் இவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நியூக்ளியர் ப்ரொலிஃப்ரேஷன், யுரேனியம் ப்ரொலிஃப்ரேஷன் பண்ணக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஈரான் ஒத்துக்கிட்டதாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. லேட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அக்ரிமெண்ட்லேருந்து அவர் வெளியே போயிடுவார். பிகாஸ் ஈரான் வந்து சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க, பட் தேர் ஸ்டில் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ், யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெளியே போயிடுவார். ஸோ இப்போ அகெயின் மிஸ்டர் பிடன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் திரும்ப பேக் டு நார்மலாக வந்துச்சு. பட் இப்போது பார்த்திங்கன்னா சிவியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிடனுடைய ஆட்சி காலம் கடைசி முடிவு டைமில் வரும்போது ரொம்ப சிவியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது ட்ரம்ப்பும் வந்த உடனே ட்ரம்ப்பும் வந்து ப்ராப்ளி சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்ட் தான் எடுப்பார் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனியன் இஷ்யூ, லெபனான், சிரியா, இது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டான ஒரு இஷ்யூ. இது வந்து ரொம்ப கிளியர் தட் இஸ்ரேலில் வந்து யூஎஸ் வந்து பேக் பண்ணிக்கும் யார் வந்தாலுமே. தட் இஸ் ஒன் திங். ஸோ இப்போது இவருடைய மேஜர் ஃபோக்கஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா சைனாவாக தான் இருப்பாங்க. பிகாஸ் சைனா மேலே வார் மாதிரி அவங்களால தாக்குதல் நடத்த முடியாது. பிகாஸ் சைனா இஸ் ஆல்சோ ஹேவிங் எனாமஸ் எஃபிஷியன்ட் ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எக்கனாமிக் ரீதியாக தான் வந்து அவங்கள டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது போக தைவான் பிரச்சனை வந்து ஒரு சைடு போய்கிட்டு இருக்குது, தாய்பே அப்படிங்கிறது. ஸோ தைவானுக்கு வந்து யூஎஸ் வந்து ஃபுல் மிலிட்ரி சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சைனா ஹேஸ் அ மேஜர் ப்ராப்ளம் வித் தைவான், தென் ஹாங்காங். ஸோ இவங்க வந்து ஒன் நேஷன் டூ ஸ்டேட் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வச்சு அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் தான் ஃபுல்லாக எப்போவுமே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகலாம் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. ஹாங்காங் கூட ஆல்மோஸ்ட் சைனாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் தைவான் மட்டும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க அப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சைனீஸ். ஸோ இந்தியா வந்து எந்த பெரிய லெவலில் எதுலேயுமே தலையில்லை. பிகாஸ் அது அந்தந்த கண்ட்ரியோட இன்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அண்ட் இந்தியா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்காங்க. ஈவன் கல்வான் வேலி இஷ்யூ 2020 நடக்கும்போது அப்போ ட்ரம்ப் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். நமஸ்தே ஒரு ட்ரம்ப் வந்து இந்தியா வந்திருப்பார் இல்லையா, நமஸ்தே ட்ரம்ப் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப பெருசாக கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனை தொடர்ந்து தான் இந்த கல்வான் வேலியில் வந்து மிலிட்ரி என்க்ரோச்மெண்ட்டை வந்து சைனா வந்து நெக்ஸ்ட் மந்த்தே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ கூட ட்ரம்ப் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார். ஸோ அப்போ ட்ரம்ப்பும் அண்டு மிஸ்டர் மோடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆல்வேஸ் இப்போது ட்ரம்ப் வந்தாலும் கூட அக்ரிமெண்ட்டாக வந்து இந்தியாவுக்கு MH-60R ஹெலிகாப்டரை வந்து ஒரு $17 பில்லியன் டீலில் வந்து இந்தியா கொடுக்கறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் போடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ த கிளைமேட் இஸ் வெரி ஃபேவரபிள் ஃபார் இந்தியா. இது போக இந்த சிலிகான் வேலி, அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணுறது யூஎஸோட லிங்க் பண்ணி. அண்ட் இப்போது இவர் எலான் மஸ்கோடைய லிங்க் வித் ட்ரம்ப். ஸோ ஸ்பேஸில் வந்து இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவரால் எல்லாத்தையும் வந்து ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் பிளேசஸ் அண்ட் வர்ஷிப் ஆக்ட் 1991.
ஸோ இந்த ஆக்ட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் 1991 இந்த ஆக்ட் பிரகாரம் இப்போ ஆக்சுவலாக என்ன நியூஸ்னால் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆக்ட் வந்து நிலைத்தன்மையோடு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஹியரிங்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இது வந்து இப்போ டிஸ்பியூட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 1991 கொண்டு வந்திருக்காங்க. இதன் பிரகாரம் ரெட்ரோஸ்பெக்டிவில், அதாவது சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் 1947 அப்போது இந்தியாவில் இந்த ரிலிஜியன்ஸ் பிளேசஸ் எல்லாம் என்ன மாதிரியான அமைப்பில் இருந்துச்சோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதை இடிச்சிட்டு வேறு எதை கேட்டுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எது எப்படி இருந்துச்சோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த பாபர் மஸ்ஜித், ராம் ஜென்மபூமி பாபர் மஸ்ஜித் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட் சென்சிட்டிவான கேஸு. பப்ளிக் வந்து பப்ளிக் ரிவால்ரி மோர் ஹிந்துத்துவா ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தனாலையும் இதுக்கு முன்னாடி 1960s ஒரு பெரிய ரயட் வந்ததில் நிறைய பேர் இறந்ததும் 2002 பார்த்திங்கன்னா அந்த குஜராத் ரயாட்டு. ஸோ நிறைய அடுத்த 1990s வந்து மிஸ்டர் அத்வானி வந்து நடைப்பயணமாக போய் அதில் தான் பிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த ராம் ஜென்மபூமி அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டூலாகவே மாறிடுச்சு சின்ஸ் 1960s இருந்தே. ஸோ அது வந்து ஓவர் டென்ஷனாக இருந்ததுனால சுப்ரீம் கோர்ட்டோடைய டிசிஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆக்ட், தட் இஸ் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 பிரகாரம் அந்த சைட்டில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆய்வு பண்ணதில் இந்தியன் அதாவது டெம்பிள் தான் ஃபஸ்ட்டு இருந்ததாகவும் லேட்டர் பாபருடைய பீரியடில் வந்து அந்த டெம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மசூதி வந்து கட்டினதாகவும், ஸோ அதனால் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இன்னொன்று ராம் மந்திர் ராம் டெம்பிள் அங்கே கட்டுறதுக்கும் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. இன்னொரு பிளேஸில் வந்து மாஸ்க் வந்து பாபர் மாஸ்க்கு வந்து கட்டுறதுக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணியிருந்தாங்க. பட் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ராம் டெம்பிள் முடிஞ்சிருச்சு. பட் இப்போ வரைக்கும் இந்த பாபர் மாஸ்க்கு வந்து அதை பற்றி பெரிய லெவலில் டாக்கே வர்றதே கிடையாது. ஸோ த இம்பார்ட்டன்ஸ் கிவன், ஸோ அது வந்து கொஞ்சம் பேரிட்டியாக இருக்கிறதா வந்து ஃபீல் பண்ணப்படுது, இம்பேரிட்டியாக. அப்பார்ட் ஃப்ரம் தேட் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா ஓகே அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது. தெர் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கியான் வாபி மாஸ்க் அப்படின்னு சொல்லி வாரணாசியில். ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பிள்ளையார் சிலைலாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெண்டு காலங்காலமாகவே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுமே போய் வழிபட்டுட்டு வராங்க. ஒரு மாஸ்க்கு அங்கே வந்து ஹிந்து ஐடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றாங்க. ஸோ அதில் வந்து இவங்க இப்போ உரிமை கேட்காங்க. இது வந்து ப்ரீவியஸாக வந்து ஹிந்து டெம்பிளாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாஸ்க் வந்துச்சு. ஸோ அதனால் மாஸ்க்கை அடிச்சுட்டு ஹிந்து டெம்பிளாக கட்டணும் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சம்பல்பூர் மதுரா ரீஜனில் சம்பலில் சாஹி ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு விஷ்ணு டெம்பிள் இருந்துச்சு. ஸோ அதை இடிச்சுட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ அதை இடிச்சுட்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இது எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஒரு மெஜாரிட்டேரியனிசம் வந்து தலையோங்கி போகிறதும் மைனாரிட்டி இன்செக்யூரிட்டி ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு சமிக்கைகளை வந்து கொடுக்கு. இது வந்து அன்வான்ட். இந்தியா வந்து ஒரு செக்குலர் நேஷன். செக்குலரிசம் அப்படிங்கிறது எந்த ஒரு ரிலிஜனையுமே வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்கிறது. ஓகே, இதில் பாசிட்டிவ் செக்குலரிசம் நெகட்டிவ் செக்குலரிசம் இருக்குது. பாசிட்டிவ் செக்குலரிசம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து அந்த ரிலீஜியன் அஃபேர்ஸை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக தலையிடும். நெகட்டிவ் செக்குலரிசம் வந்து கவர்மெண்ட் எந்த நேரத்துலையும் தலையிடாது, ரிலீஜனும் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸில் தலையிடக்கூடாது. இதுதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுடைய செக்குலரிசம். அதாவது பிரின்சிபல்டு, அதாவது அங்கே என்ன பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கோஎக்ஸிஸ்டன்ஸ்பாங்க. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் டிஸ்டன்ஸ், அதாவது செர்டைன், அதாவது இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரிவைல் ஆகக்கூடிய எல்லா ஈவில் ப்ராக்டிஸ்க்குடைய ஒரு ஆதி பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிலிஜியன்னால் ரூட் காஸாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இன்ட்ரா ரிலிஜியன், அதாவது ஒரே ரிலிஜனுக்குள்ளேயே ஜாதி ரீதியாக மனிதர்கள் பிளவுபட்டு அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணப்படுறது, டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறது. அண்ட் இன்டர் ரிலிஜன், ரெண்டு மதத்துக்கு இடையில் நீ நானா பெரியாளா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறதுனால அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இப்போ நம்ம வந்து மோர் டாலரண்ட்டாக கம்பேர் டு ஆல் த சரௌண்டிங் கண்ட்ரிஸ் எந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் வந்து ப்ரிவைல் ஆகிட்டு இருக்குது ரிலிஜன் பேஸ் பண்ணி தான் எல்லா வாருமே நடந்துகிட்ருக்கு. பட் இந்தியா
சஸ்டெயின்ஸ் இட்ஸ் ஃப்ராட்டர்னிட்டி பிரதர்ஹுட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து செக்குலரிசம் வந்து பெரிய லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், நாட்டுக்குன்னு தனி மதம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்திய அரசியல் சட்டமைப்பு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். பட் இப்போ இந்த கேஸஸ் வந்து தொடர்ந்து வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைனாரிட்டி இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது கொஸ்டின் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ இந்த பிளேஸ் ஆஃப் ஓர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து நிலைத்தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு என்ஜிஓ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஹியரிங் வந்து எடுத்திருக்காங்க. ஃபைன். பாபர் மஸ்ஜித் கேஸை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி அங்கே ராம் மந்திர் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாமே முடிஞ்சிட்டு. பட் ஸ்டில் இனிமே வரக்கூடிய விஷயங்களில் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் கிளைம் வந்துக்கிட்டே இருக்கும். இது தேவையில்லாத ஒரு இன்சென்சிட்டிவிட்டி, ஒரு பிரதர்ஹுட் ரிலேஷனை வாழக்கூடிய பீப்புள் மத்தியில் தேவையில்லாத கலவரம், இல்லை அவுட்லுக் கடைசியில் ஃபைனல் அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு காமன் மேன் தான் அவனுடைய லைவ்லிஹுட்லேருந்து பாதிக்கப்படுவாப்புல. ஓகே, ஸோ தட் இஸ் த ஒன் மேஜர் பாயிண்ட் இதில் வந்து பேசியிருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போது இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அந்த பாபர் மஸ்ஜித் அந்த கேசஸை வந்து ஹியர் பண்ணும்போது அந்த 5 member பெஞ்ச் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. தட் இஸ், law imposes a non-derogable obligation towards enforcing our commitment to secularism. ஸோ செக்குலரிசம் வந்து எடுத்து கொண்டு போக வேண்டியது எங்களுடைய அத்தியாவசிய கடமை. இன்னொன்று, legislative intervention that preserves non-retrogression as an essential feature of our secular values. ஸோ இந்த ரெட்ரோகிரஷன் பிரின்சிபல் அல்லது நான்-ரெட்ரோகிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்-ரெட்ரோகிரஷன் பிரின்சிபல் தட் இஸ் நத்திங் பட், அதாவது ஒரு ரெட்ரோகிரஷன் அப்படிங்கிறது ஒரு பின்னோக்கி போகிறது. ஒரு இப்போ இந்தியா வந்து பிஃபோர் பிரிட்டிஷ் டைமில் ஒரு போலீஸ் ஸ்டேட் எந்த அளவுக்கு ரெகுலேட்டரி ஒரு டைட்னஸ் இருந்துச்சு, ஹியூமன் ரைட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பின்னோக்கி போகிறது தான் வந்து ஒரு பேட் ஸ்டேட்டுக்கு போகிறது ரெட்ரோகிரஷன் அப்படின்பாங்க. ஸோ நான் ரெட்ரோகிரஷன் அப்படிங்கிறது ப்ராக்ரெசிவாக முன்னோக்கி போகிறது. ஸோ அப்போது அந்த லாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து செக்குலர் வேல்யூஸை வந்து பெரிய லெவலில் முன்னெடுத்து போகும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ லெட் வி கெட் இன்டு நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஸோ சிரியாவில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போது சிரியாவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில் குரூப்ஸ், அதாவது அரசாங்கத்துக்கு அகென்ஸ்டாக எழுந்த கிளர்ச்சியில் அந்த பீப்புள் வந்து அரசாங்கத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க கேபிட்டல் சிட்டி எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ப்ரைம் மினிஸ்டர் வந்து சேம் பர்சன் தான் இருக்கிறாங்க. ஓகே, சாரி. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் வந்து சேம் பர்சன் தான் இருக்காங்க. பிரசிடெண்ட் வந்து எங்கே போனான்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஈரான் போயிருக்காரா, ரஷ்யாவில் போய் அடைக்கலம் ஆயிருக்காரா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அப்போது சிரியாவில் என்ன தான் பிரச்சனை வெஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும்? நம்ம வெஸ்ட் ஏஷியா இஸ் அ ப்ராட் டாபிக். இப்போது சியா சுன்னி முஸ்லீம்ஸ்லேருந்து ஈரான், சவுதி அரேபியா அலைஸு, ஈரானுடைய அலைஸு. ஸோ அப்படின்னு போனோன்னா இவங்களுடைய ரெவல்யூஷனரி ட்ரூப்ஸ்லாம் யார் அவங்கன்னா இது ஆடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இப்போது இந்த ஆடியோவில் வந்து ஜஸ்ட்டு சிரியாவை மட்டும் பர்டிகுலேட் பண்ணி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே பார்த்துக்கலாம். ஸோ சிரியா பார்த்திங்கன்னா எப்படி இந்தியா காலனியாக இருந்துச்சோ அதே மாதிரி பிரிட்டிஷுடைய காலனியாக தான் இருந்துச்சு பிஃபோர் இந்த 1946 அந்த செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்குமே. ஸோ 1936 சிரியா வந்து ரிப்பப்ளிக்காக வந்து அறிவிக்கப்படுது. ஸோ ரிப்பப்ளிக்னால் என்ன? அந்த கண்ட்ரியோடைய ஹெட் அப்படிங்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமை. இப்போ இந்தியாவில் பிரசிடெண்ட் ரிப்பப்ளிக், பிரிட்டன் வந்து ரிப்பப்ளிக் கிடையாது, மொனார்க், அதாவது அந்த ராணி அந்த மாதிரியான ஹெரிட்டரி வழியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு செட்டப். ஓகே, இப்போது 1946 இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து சிரியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குகிறாங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு ஆட்சி நிர்ணயத்தன்மை இல்லாமல் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1950s வரைக்கும் அந்த இன்ஸ்டெபிலிட்டியில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. 1950s அப்புறம் 1960 பிகினிங்கில் பார்த்திங்கன்னா ஹபீஸ் அல் அசாட் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றாரு. இந்த ஹபீஸ் அல் அசாட் பார்த்திங்கன்னா அதுலேருந்து 30 வருஷம் கண்டினியூஸாக இவர் மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் ஆல்மோஸ்ட் ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூல் தான் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அங்கே இருந்த எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இவருடைய ஆட்சியை தக்க வச்சுருக்காரு.
இதில் என்ன அப்போ அங்கே என்ன பிரச்சனை? இவர் ஆட்சிக்கு வந்து ஒன்று மிலிட்ரி ரூல் ஆட்டோக்ராட்டிக்காக, இன்னொன்று இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஷியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர். ஸோ இஸ்லாமில் வந்து 2 பகுதி வந்து ஷியா அண்டு சன்னி முஸ்லீம்ஸ். இந்த சவுதி அரேபியா பார்த்திங்கன்னா சன்னி முஸ்லீம்ஸோடைய ஹெட்டு, இந்தியாவில் அதிகமாக சன்னி முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஷியாவுடைய ஹெட்டாக யார் பார்க்கப்படுறாங்கன்னா ஈரான். ஸோ ஈரான் சைடில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாமே உள்ளே வர்றாங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா கூட வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ இந்த லெபனான், சிரியா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தே வில் ஃபைட் அகெயின்ஸ்ட். ஸோ இதில் இந்த வரக்கூடிய இந்த ஹபீஷ் அல் அசாட் வந்து ஷியா செக்டர் சேர்ந்தவர். இந்த ஷியா செக்ட் பார்த்திங்கன்னா சிரியாவில் ரொம்ப கம்மியான பாப்புலேஷன், ஆல்மோஸ்ட்